வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. ஸ்ரீ சாஸ்தாபீடத்தில் வேண்டும் வரமளிக்கும் ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட மாதரணியினர் நடாத்தும் ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை எதிர்வரும் 16/8/2024 வெள்ளிக்கிழமை கொழும்பு 13 கமலமோடி மண்டபத்தில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பாக நடைபெறவுள்ளது. ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜையை ஆரம்பித்த பெருமை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்திற்கே உரியது. ஸ்ரீ வரலட்சுமி விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு வகையான சிறப்பான விரத அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே வேண்டும் வரங்களையெல்லாம் தரவல்லதாகிய ஸ்ரீ வரலட்சுமி விரதம் ஒரு உன்னதமான விரதம். நாம் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் தரக்கூடியவள் இந்த வரலட்சுமி. இந்த வரலட்சுமி விரத பூஜை எதிர்வரும் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2024 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரத அனுஷ்டானங்கள் நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவினுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதமும் சேர்ந்து வருவது ஒரு மிக சிறப்பானது. லக்ஷ்மி நாராயணனுடைய பிரார்த்தனையிலே அன்றைய தினத்திலே லக்ஷ்மியினுடைய வரலட்சுமி விசேஷ பூஜையும் விஷ்ணுவனுடைய விரத நாளும் சேர்ந்திருப்பது அதி உன்னதமான ஒரு நாள். இந்த வரலட்சுமி விரத பூஜை முன்னைய காலத்திலே ஓரிரு குடும்பங்களுக்குள்ளே அவரவர் வீட்டிலே செய்யப்பட்டு வந்த இந்த விரதத்தை சகல அடியவர்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் இதனுடைய பலனை எல்லாம் பெற வேண்டும், லட்சுமி கடாட்சம் பெற வேண்டும் என்ற பெருநோக்கோடு 1979ஆம் ஆண்டு சபரிமலை சாஸ்தாபீடத்தினாலே இந்த வரலட்சுமி விரதம், இந்த வரலட்சுமி நோன்பு என்பதனை வெளிக்கொணர்ந்து சகல அடியவர்களும் இதிலே கலந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த வரலட்சுமி விரத பூஜை முதலிலே செய்யப்பட்டது. கொழும்பு விவேகானந்தா மட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களும் சுமங்கலி பெண்களும் காலை முதல் இரவு வரையிலே இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஆரம்ப காலத்திலே இப்பொழுது எல்லா இடங்களிலும் இந்த பூஜை பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வகையிலும் இந்த 43 ஆண்டுகளை நிறைவு செய்து சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இந்த ஆண்டும் இந்த வரலட்சுமி விரத பூஜை கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம், இந்த மோடி ஹாலில் சிறப்பான பூஜை வழிபாடுகள் 16/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாடு, சூரிய பூஜை, கோமாதா பூஜை, கன்னிகா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதிகள் பூஜை என்று பல்வேறு வகையான சிறப்பான பூஜை வழிபாடுகள் ஆரம்ப காலம் முதல் கொண்டு இன்று வரையிலே இந்த 43 ஆண்டுகள் நிறைவு செய்தும் அந்த தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாபீடத்தை கொண்டு இந்த வரலட்சுமி விரத பூஜையிலே அங்கே 108 கன்னி பெண்கள், அதேபோல் 9 தம்பதிகள், 9 சுமங்கலிகள், குழந்தைகள், 51 அக்ஷர தேவதைகள் என்று இந்த குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் உபச்சாரங்கள் வழங்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு பட்டுப்பாவாடை போன்ற உபச்சாரங்களோடு தம்பதிகளுக்கு வேட்டி, சேலை, சுமங்கலிகளுக்கு சேலை, மஞ்சள், குங்குமம் போன்ற இந்த உபச்சார பொருள்கள் எல்லாம் சாஸ்தாபீடத்தினாலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற சிறப்பு. இந்த வரலட்சுமி விரத பூஜையிலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டி செய்யப்படுகின்ற இந்த பூஜையிலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்தியலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தான லட்சுமி,
சௌபாகியலட்சுமியோடு கூட வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பான இந்த பூஜை வழிபாட்டிலே சகல அடியவர்களும் கலந்து இறைவழைப் பெறுகின்ற வகையிலே எதிர்வருகின்ற 16/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலே காலை 10 மணி வரையிலே இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற அனைத்து பூஜைக்குரிய அனைத்து பொருள்களும் அங்கே கும்பம் வைக்கப்பட்டதிலிருந்து அதற்குரிய வாழை இலை, அரிசி, தேங்காய், வெத்திலை, பழம், காளாஞ்சி, பூஜைக்குரிய பொருட்கள் அனைத்தும் சாஸ்தாபடத்தினாலே வழங்கப்படுவதோடு கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் உபச்சார பொருட்கள் அம்பாளுடைய உபச்சார பொருள்களும் பிரசாதமும் வழங்கி இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்று வருவது இந்த மாதர் அணியினுடைய ஏற்பாட்டிலே சாஸ்தாபுரத்து மாதர் அணியின் ஏற்பாட்டில் 43வது ஆண்டாகவும் நடைபெற்றுகின்ற இந்த வரலட்சுமி விரத பூஜையில் சகலரும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டேனியோஸ் நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.